ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜ்காஸ் யூடியூப் சேனல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து காரை பற்றி எதுவும் பார்க்க போகிறதில்ல. அப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் புதுசாக வாங்கின மொபைலோட அன்பாக்சிங்கை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் நான் புதுசாக வாங்கின ஃபோன், Oppo F19 மொபைல். ஓகேவா? ஸோ இந்த மொபைலுடைய அன்பாக்சிங் வீடியோ தான் நம்ம இன்றைக்கி இப்போ அந்த வீடியோவில் பார்க்க போகிறது. ஸோ இதை பற்றின எல்லா ஃபீச்சர்ஸையும் நான் ஒரு ரிவ்யூ மாதிரி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ஸோ என்னென்ன இருக்குது, இது பெஸ்ட்டான ஃபோனா இல்லை இல்லையா அப்படிங்கிறத மக்கள் சொன்ன ரிவ்யூவை வச்சு நான் இந்த வீடியோ உங்களுக்கு எடுத்துருக்கிறேன். ஸோ அன்பாக்சிங் ப்ளஸ் ரிவ்யூ, அதுதான் இந்த வீடியோ. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபோன் வந்து பெஸ்ட்டா இல்லை ஒஸ்ட்டா அப்படிங்கிறத மக்களுடைய கருத்துக்களை வச்சு நான் இந்த வீடியோ வந்து போட்டிருக்கிறேன். ஸோ நான் இப்போ தான் வாங்கியிருக்கிறதுனால எனக்கு தெரியல, நான் இனி தான் யூஸ் பண்ண போகிறேன். ஆனால் வந்து மக்கள் இதை பற்றி என்ன சொல்கிறாங்க, இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது, என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, என்ன பெஸ்ட்டு என்ன பெஸ்ட் இல்லை அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரை ரோஜ்காஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்ங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்பிளை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து நான் வாங்கியிருக்க ஃபோனு Oppo F19. ஆக்சுவலாக Oppo F19 வந்து ரெண்டு டைப் ஒன்று பார்த்துருங்க. Oppo F19 ஒன்று, அது மாதிரி Oppo F19 Pro. Oppo F19 தான் நான் வாங்கியிருக்க மொபைல். இந்த மொபைலோட ப்ரைஸ் வந்து ஆக்சுவலாக ஆன்லைன் ப்ரைஸ் வந்து 18,900. Oppo F19 Pro-உடைய ஆன்லைன் ப்ரைஸ் வந்து 25,500. ஓகேங்களா? ஸோ ஆனால் வந்து இந்த மொபைலை நான் வந்து பூர்விகா மொபைல்ஸில் தான் ஆஃப்லைனில் தான் வாங்கினேன். ஸோ 19,500 பண்ணி கொடுத்தாங்க. நியரர் டு ஆன்லைன் ப்ரைஸ்லேயே நான் இந்த மொபைலை வாங்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ நல்ல ஒரு பேஸ்கெட்டே ஒரு அவ்வளோ தூரத்துக்கு பெருசாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அதுக்குள்ளே வந்து அருமையான ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ Oppo அப்படிங்கிற அந்த லோகோ வந்து பிரிண்டட் ஆட்டு ஒரு பிளாக் கலரில் அந்த இது வந்துருச்சு. ஆக்சுவலாக வந்து பூர்விகா மொபைல்ஸில் வந்து இருந்தது சில்வர் கலர் மட்டும்தான். ஸோ அவங்க வந்து இது மட்டும்தான் உண்டுன்னு சொன்னாங்க. பட் ஆனால் அது உண்மை கிடையாது. உண்மையிலே பார்த்தா 3 கலர் உண்டு. ஆனால் அந்த சேல்ஸ் பர்சன் வந்து கொஞ்சம் என்ன வந்து அது வந்து இல்லை அப்படிங்கிறது நான் ஏன் வாங்க மாட்டேன் அப்படிங்கிற எனக்கு அப்படி சொல்லிட்டாங்க. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். லிசன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஓப்பன் பண்ணதும் நமக்கு ஒரு சின்ன ஒரு பேஸ்கெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்குள்ளால் உங்களுக்கு ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கம்பெனி கூட பிராண்டு கூட உங்களுக்கு வர்றதுனால நிஜமாக இது வந்து ஒரு ஒரிஜினல் கேஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு நீங்கள் தனியாக வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அதோட ப்ரைஸ் வந்து மோர் தென் 600 வரும் இந்த கேஸு மட்டுமே. ஸோ அவ்வளோ தூரத்துக்கு ஒரிஜினலாக இருக்குது. எனக்கு ஆக்சுவலாக நல்லா ஃபிட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ நல்லா ஃபிட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதான் மொபைலு. நல்ல ஃபோன் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டே அவங்க வந்து அங்கே வச்சு எனக்கு எல்லாமே சிம் ஸ்லாட்லாம் வந்து போட்டு கொடுத்துட்டாங்க. ஜஸ்ட் நம்ம வியூஸுக்கு காமிக்கிறதுக்காக எடுத்தேன். ஆக்சுவலாக பேக் கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 48 MP பேக் கேமரா வந்துடும். ஓகேங்களா? ரியர் கேமரா வந்து 48 MP வந்துடும். 3 கேமரா வந்து வருது. ட்ரிபிள் கேமரா 48 + 2 + 2. ஓகேங்களா? 2 மேக்ரோ கேமரா அப்படிங்கிற மாதிரி. இன்னொன்று வந்து உங்களுக்கு ஸோ இது 48 MP வந்து மெயின் கேமரா. ஓகேங்களா? ஸோ ட்ரிபிள் கேமரா வந்துடும். அண்டு ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஃபோன் வந்து டிஸ்பிளே வந்து அமோலட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அமோலட்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த டிஸ்பிளே எக்ஸலண்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்படி ஒரு கிறிஸ்டல் கிளாரிட்டி வந்து வருது. அண்டு ஃப்ரண்ட் கேமரா வந்து உங்களுக்கு 16 MP வந்துடும். இது போக இதோடைய மெமரின்னு பார்த்தீங்கன்னா 128 GB இன்டர்னல் மெமரி வந்துடும். அப்புறம் 6 GB ரேம் ப்ளஸ் 5 GB எக்ஸ்டெண்டட் ரேம் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல ஒரு ஃபீச்சர்னு சொல்லலாம். ஸோ 6 + 5 டோட்டலி 11 GB உள்ள அந்த இது வந்து கொடுக்கும். அந்த ரேமுடைய ஸ்பீடு வந்து இந்த ஃபோன் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய கருத்து. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபோனில் அந்த இது இருக்குது. ஓகேங்களா? 6 GB வச்சுக்கோங்க, ப்ளஸ் 5 GB எக்ஸ்டெண்டட் ரேம் அப்படி வந்துருக்குது. ஸோ 6 + 5 அதுக்கப்புறம் 33 வாட்ஸ் ஸ்பீடு கொண்ட ஒரு சார்ஜர் வந்து இந்த ஃபோனில் இருக்குது. வித் டேட்டா கேபிளோடு வந்துடும். இது போக அன்பாக்சிங் பண்ணும்போது நம்ம பார்த்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னெல்லாம் இதில் ஃபோனில் இந்த ஃபோன் கூட என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் ஃபோன், அது கூட ஒரு சார்ஜர் ப்ளஸ் டேட்டா கேபிள், அப்புறம் ஒரு ஹெட்ஃபோன் அண்ட் தென் யூசர் கைட், இவ்வளோ வந்து இந்த ஃபோனில் வந்துடும். அதுக்கப்புறம் அந்த இது பேக் கேஸ். ஓகேங்களா? ஸோ பேக் கவரும் இந்த ஃபோனில் வந்துடும். இது போக நமக்கு வந்து ஒரிஜினல் இதுதான் ஸ்க்ரீன் கார்டு தான் நான் வந்து போட்டிருக்கிறேன் இதில். ஸோ அது ஒரு 600 ருபீஸ் வந்துச்சு நமக்கு அந்த இது. ஓகேங்களா? ஸோ ஃப்ரண்ட் ஸ்க்ரீன் கார்டு வந்து உங்களுக்கு 600 ருபீஸுக்கு வந்து நான் வந்து போட்டிருக்கிறேன். அண்டு இந்த சார்ஜர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ தூரத்துக்கு ஒரு இதாக திண்மமாக இருக்குது. ஓகேங்களா? நல்ல திக்காக நல்ல பெருசாக வருது. ஆக்சுவலாக 33 வாட்ஸுங்கிறதுனால அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. 1.5 ஹவர்ஸில் வந்து இந்த மொபைல் வந்து சார்ஜ் ஆயிரும். அவ்வளோ தூரத்துக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் கெப்பாசிட்டி வந்து இந்த 33 வாட்ஸ் சார்ஜரில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து 2 டேஸ் கழிச்சு தான் இந்த ரிவ்யூ நான் போடுறேன். அதனால தான் நான் வந்து இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே நான் சேர்த்து சொல்கிறேன். ஃபோன் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸலண்ட்டான கேமரா கிளாரிட்டி. இது நம்ம பேக் கேமரா வந்து
சரி, ஃப்ரண்ட் கேமராவும் சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு ஃபீச்சர். போர்ட்ரேட் மோடில் வந்து நம்ம எடுத்துக்கலாம், நைட் மோடு. அண்ட் தென் இது போக உங்களுக்கு அன்லாக்கிங் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபேஸ் அன்லாக்கு ப்ளஸ் உங்களுக்கு இது ஃபிங்கர் சென்சார் வந்து வந்துடுது. ஃபிங்கர் சென்சார் வந்து இன்பில்ட் ஃபிங்கர் சென்சார் வந்து இந்த ஃபோனில் வந்துடும். ஸோ நார்மலாக வந்து எக்ஸ்டீரியர்லாம் கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ எதர் பேக்கில் கொடுத்துருப்பாங்க, இல்லை சைடில் கொடுத்துருப்பாங்க, இல்லை ஃப்ரண்டில் கொடுத்துருப்பாங்க. இது இன்பில்ட்டாகவே உங்களுக்கு ஸ்க்ரீன் கூட வந்து உங்களுக்கு அந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து வந்துடும். அது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த இது கூடலே உங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து அதில் உங்களுக்கு இன்பில்ட்டாக இருக்கிறது உங்களுக்கு தெரியுது இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். ஸோ அதை ப்ரெஸ் பண்ணதுமே ஆன் ஆகிறது மாதிரி இருக்கும். இது போக உங்களுக்கு ஃபேஸ் சென்சாரும் இந்த காரில் இந்த ஃபோனில் இருக்குது. ஸோ நம்ம ஃபேஸை வந்து டிடெக்ட் பண்ணி நம்ம வந்து சென்ஸ் பண்ணி இமீடியட்டாக அன்லாக் ஆகிற மாதிரி ஒரு ஃபீச்சர் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டிடெக்டர் வந்து ஒரு சில இடங்களில் ஃபேஸ் டிடெக்டர் வந்து இப்போ பர்ஃபெக்டாக இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஃபோனில் வந்து நான் வந்து 2 days வந்து ரிவ்யூ பார்த்ததுக்கப்புறம் எனக்கு இந்த ஃபோன் வந்து பெஸ்ட்டுன்னு தெரியுது. ஏன்னா அந்த ஃபேஸ் அன்லாக்கிங் வந்து அவ்வளோ தூரத்துக்கு சூப்பராக இருக்குது. எக்ஸலண்ட்டாக வந்து டிடெக்ட் பண்ணுது. கொஞ்சம் அங்கங்கே நம்ம வந்து திரும்பி இருந்தால் கூட கரெக்டாக நம்ம ஃபேஸ் மேலே வந்துச்சுன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகுது. ஸோ இதெல்லாமே நல்லா ஸ்லீக் டிசைனாக சூப்பராக நல்லா வெயிட்லெஸ்ஸாக அந்த ஃபோன் வந்து இருக்குதுன்னு சொல்லலாம். பக்கா ஃபோன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த ஃபோனு. ரொம்ப பிடிச்சிருக்குது எனக்கு. ஸோ இந்த ஃபோனில் வந்து ஃபேஸ் அன்லாக்கிங் வந்து எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி ஜஸ்ட் வந்து நம்ம வந்து சைடில் வந்து அதை ப்ரெஸ் பண்ணி இப்படி ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம ஃபேஸுக்கிட்ட கொண்டு வரணும். ஸோ நமக்கு நம்ம ஃபேஸ் இல்லை அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆன் ஆகவே செய்யாது. ஆனால் நம்ம ஃபேஸ் வந்து அப்படி வரும்போது டக்குனு ஆன் ஆகுது பார்த்தீங்களா, ஆன் ஆச்சு பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து ஃபேஸ் அன்லாக்கிங் ஃபீச்சர் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு அது வந்து மறுபடியும் இருக்க காமிக்கிறேன். ஸோ அது எப்படி ஆன் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். ஜஸ்ட் நான் சைடில் வந்து உள்ள அந்த ப்ரெஸ் பட்டனை வச்சுட்டு நான் ஃபேஸுக்கிட்ட கொண்டு வந்ததுமே அடுத்த செகண்டில் வந்து அதை வந்து ஆன் ஆகுது. செம்மையாக டிடெக்ட் பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு அந்த ஃபோன், ரொம்ப பிடிச்சிருக்குது. அது வந்து ஒரு லுக்கும் வந்து அவ்வளோ ஒரு ரிச் லுக்கும் வந்து கொடுக்குது. நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. 128GB 6GB RAM இதுவே போதும் நமக்கு. நம்ம எவ்வளோ மெமரி வேணாலும் எடுத்துக்கலாம். அவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்து எவ்வளோ வேணால் சேவ் பண்ணிக்கலாம், வீடியோஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ எஸ்பெஷலி வந்து நான் வந்து என்னுடைய வ்ளாக் வீடியோஸுக்காக தான் நான் இது வந்து சூஸ் பண்ணேன். ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பாய்.